அதாவது ஓகே படம் ஓகே வந்து பார்த்தா பயங்கர ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். பட் கம்பேர் டு லூசிஃபர் 1 அளவுக்கு லூசிஃபர் 2 இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்தாலும் அடுத்த சீன் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது படம். ஓகே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு பாதி கதை வந்து ஃபாரின்லேயும் நடக்கிற மாதிரி இருக்குது. பேலன்ஸ் ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு 20 to 25% மட்டும் தான் கேரளாவில், மீதி எல்லாமே ஃபாரின் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே படம் ஓகே பார்க்கலாம். மோகன்லால் பிருத்திவிராஜ் ஆக்டிங் பக்கா. படத்தை 2 பேர் ஆக்டிங் தான் பக்கா, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. படம் ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு, பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு வரவங்களுக்கு இது ஓகே. பட் லூசிஃபர் 1 பார்த்துட்டு அதை கண்டினியூஷன் ஃபாலோ அப்பாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். நல்லா இருந்தது ப்ரோ, நிஜமாலுமே நல்லா இருந்தது. லூசிஃபர் வந்துட்டு பார்த்துட்டு இது பார்த்தா சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே லைக் ஒரு கூஸ் பம்ப்ஸ் தர மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அதை பார்த்துட்டு இதை பார்த்தா பெட்டராக இருக்கும். ஓகே ப்ரோ, மோகன்லால் சார் ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா லூசிஃபர்லேயே நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது எப்படி இருக்குது? அஃப்கோர்ஸ் அது பயங்கரமாக தான் இருக்கும், அட்டகாசமாக இருக்குது. அண்ட் இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு எப்படி நம்மளுடைய ஹீரோஸோ, மலையாள சினிமாவுக்கு வந்துட்டு மோகன்லால்னா லாலேட்டன் தான் எப்பயுமே எல்லாருக்குமே ஃபேவரெட்டு. ஸோ அவருடைய அந்த மீசை எப்படி பண்ணுறதா இருக்கட்டும், லைக் வே வாக்ஸ் அண்ட் ஆல், அந்த ஸ்வாக் பயங்கரமாக இருக்குது. ஸோ நல்லா படம் பிருத்திவிராஜ் சாருக்கு டேரக்டராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுவும் சையத் கேரக்டர் வேறு பண்ணியிருக்காரு. ஆமாம். இல்லை நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்ஷனும் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது இதில். இப்போ லூசிஃபரில் கூட வந்துட்டு அவருடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், பட் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு டைரக்ஷனும் பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ அதை பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் அவருக்கு. அவங்களோட ரோல் வந்துட்டு சான்ஸே இல்லை, நீங்கள் பார்க்கணும். நிஜமாலுமே லிட்டில் கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். சில ஒரு சீன், ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்குது, அது பாருங்கள், செம்ம சீன். அது நல்லாயிருக்கும். அவரோட எப்பவுமே பயங்கரமாக தான் இருந்தது, அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸே பயங்கரமாக இருந்தது. இதில் மோகன்லால் சார் கொஞ்சம் லேட்டாக தான் வராரு அப்படின்றாங்க, அந்த இடத்துல தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயந்தான் அந்த கதையே. ஸோ அவர் வராமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா மொத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸும் அவர் எடுத்துருவார். அதுக்கு முன்னாடி ஒரு கதையை காட்டுவாங்க, அந்த கதை தான் முக்கியம். ஸோ லேட்டாக போகாதீங்க படத்துக்கு, சீக்கிரமாக போயிருங்க. மியூசிக் அது ஓகே. டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர் அவங்கள சொல்லவே வேணாம், ஆல்ரெடி தேர் ஆக்டட் வெல். பட் வந்து பார்த்தீங்கன்னா மாசுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ், மோகன்லால் 2 பேர் தான். அவங்களுக்கு வச்சிருக்க அந்த சீக்வன்சஸ் இருக்கட்டும், அந்த கேமரா, அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் அவங்க 2 பேருக்காகவே பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த படம். படத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு மோகன்லால் சார் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு மோகன்லால் அப்பியரன்ஸே இருக்குது. அதாவது இந்த சீனில் மோகன்லால் வருவார், இந்த சீனில் வருவார் நம்ம எதிர்பார்ப்போம். பட் அன்எக்ஸ்பெக்டாக ஒரு டிஃப்ரெண்ட் என்ட்ரி வருது. பட் படம் குட். படம் ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் இருந்துச்சு, ஒன்றுமே புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு பாட்டுனா நம்ம புரியும் போல். நாங்கள் வீராதிராசுராவுக்கு தான் வந்தோம், இல்லைன்னு இதுக்கு போயிட்டோம். ஓகே, இது எப்படி இருக்குது? ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல, இது எப்படி? இல்லை, ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டில் ஒரு 25 மினிட்ஸ் வரையும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியல. சப்டைட்டில் தான், இடையிலையும் ஃபுல்லாக சப்டைட்டில் தான், அதனால் ஒன்றுமே புரியலை. ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் புரியும் போல். தமிழில் மலையாளத்தில் எந்த லாங்குவேஜில் இல்லையா? மலையாளத்தில் பேசலை, எல்லாமே ஒன்று தமிழ் இல்லாட்டி ஹிந்தி. ஹிந்தியில் பேசினா சப்டைட்டில், அப்படி தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது, மேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தமிழில் டப் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை அவங்க ராவாக எடுக்கணும், அப்படியே ஹிந்திலே போயிட்டாங்க, அதனால் ஒன்றும் புரியவே இல்லை. ஹிந்தி ஒன்றுமே புரியல. பிருத்திவிராஜ் சார் தான் அந்த படத்தோட டைரக்டர். அது அவரோட மாஸ் ப்ரெசன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. தேர்ட் பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஹிந்தி சப்டைட்டில் அந்த இது மட்டும்தான் ப்ரோ நல்லா இல்லை, மிச்சப்படி ஃபுல்லாக தமிழ்லே இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, எப்படி பண்ணியிருக்காரு மோகன்லால் சார்? எப்படி பண்ணியிருக்காரு? அவங்களோட ரோல் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவராலாக என்ஜாய் பண்ணிங்களா? பரவாயில்ல தான், ரொம்பலாம் அப்படிலாம் கிடையாது, ஆனால் ஓகே தான்.